ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த தாஸ் நேற்று இந்திய பொருளாதார நிலை குறித்து கருத்து வெளியிட்டார். உலகளவில் பொருளாதார ரீதியாக சவாலான சூழல் நிலவி வருவதை அடுத்து இந்திய பொருளாதாரம் தன்னிச்சையாக வலுவடைந்து பயணிக்கிறது என அவர் தெரிவித்தார். சமீபத்தில் டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைந்ததை அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் இது கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமையில் உள்ளதாகவும் நீண்ட காலமாக சேவை ஏற்றுமதி வலுவாக இருப்பதே இதற்கு காரணம் எனவும் தெரிவித்தார். சரக்கு ஏற்றுமதியிலும் தற்போது வளர்ச்சி காணப்படுகிறது. இந்தியா உலகின் 4வது பெரிய அந்நிய செலாவணி கையிருப்பு நாடாக திகழ்கிறது. அக்டோபர் மாத நிலவரப்படி 682 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவிற்கு கையிருப்பு உள்ளது. இந்த கையிருப்பு இந்தியாவின் வெளிக்கடன்களையும் இறக்குமதி செலவுகளையும் சமாளிக்க தேவையானது. சைபர் குற்றங்களை தடுக்கும் பணியில் இந்தியா முன்னேறி வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் புதிய சைபர் செக்யூரிட்டி மையம் உருவாக்கப்பட்டு வருகிறது. இது தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் வங்கித்துறையின் பாதுகாப்பை மேலும் உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படை சக்திகள் வலுவாக இருப்பதால் சர்வதேச சவால்களை எதிர்கொள்வதில் நாம் முன்னேறுகிறோம் என அவர் உறுதிப்படுத்தினார்.